வணக்கங்கய்யா. வணக்கம் தம்பி. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் தான் என்ன பேட்டி எடுக்க போகிறவரா? இல்லைங்க, பின்னாடி லாரியில் ஆள் வந்துட்டு இருக்காங்க, அவங்க தான் எடுப்பாங்க. என்ன தம்பி நக்கலா? ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் பார்த்தா தெரியலீங்களா? ஸ்கிரிப்டில் சொன்னது மட்டும் பேசுங்க, தேவலா பேசாதீங்க. யோ மாயா, இங்கே வாயா. சொல்லுங்க. இந்த வச்சு இந்த நம்ம ஆளுங்க வேறு யாரும் பார்க்கல? என்ன தவிர யாருமே பார்க்கல. சரி, இந்தா 500 ரூபா. இந்த வச்சு இதை மறந்துடு. சரி. என்ன நாலு சாதாரணமாக 10 வயசே தர மாட்டேன், இன்னைக்கு 500 ரூபாயா தரோம். இன்னைக்கு வர புட்டி 500 ரூபாய்க்கு இதெல்லாம் வருது. வணக்கம். இன்று சிறப்பு விருந்தினராக பேட்டியளிக்கும் ஐயா நரேந்திரமணி அவர்களை இந்திய அரங்கிலேயே அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. யோ என்னையா நல்லா அறிமுகப்படுத்துவீங்கன்னு பார்த்தா அறிமுகமே தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. ஒழுங்காக அறிமுகப்படுத்துங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன். யோ வேறு வேலையை பார்ப்போம். என்னையா சொல்கிறோம்? யோ டைரக்டரு, நல்லா லம்பா வாங்கினீ இல்லை? என்னத என்ன பாலாஜி, சாயந்தரம் பேமெண்ட் வேணுமா வேணுமா? இல்லையா, சும்மா ஃப்ளோவில் வந்துருச்சு. பண்ணிடலாம்யா. ஒழுங்கா யாரும் அறிமுகப்படுத்துங்க. இருங்க. இந்திய அரங்கில் இவர் சுற்றாத வீதி இல்லை, வாங்காத செருப்படி இல்லை, போகாத ஜெயிலும் இல்லை, போடாத கேஸும் இல்லை. ஆமா, இவர் வாங்காத கேஸே கிடையாது, எல்லா கேஸுக்கும் போயிட்டு வந்துருப்பாரு. அவன் தான் என்னை வச்சு செய்கிறான்னா நீயே வச்சு செய்கிறாடா மாடே. ஐயா மூடிட்டு போய் நின்று. சரி. யாரையா சம்மந்தமே ஆள் உள்ள விட்டுருக்கிறீங்க? என்ன ஐயா, அறிமுகம் போதுமா? போதும், பேட்டி ஆரம்பிங்க. ஐயா, எல்லா நல்ல பசங்களும் காலேஜுக்கு போகிறதே ஒரு நல்ல பொண்ணை செட் பண்ணிட மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது வேதனையும் ஏமாற்றமும் தான். இது உங்களுக்கே தெரியும். என்ன தம்பி சொல்கிறீங்க? ஒவ்வொரு ஏரியாவிலையும் பெரிய பார்க்கு, பெரிய பெரிய மாலு, பீச்சு, அது மட்டும் இல்லாமல் பைக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ஜோடியாக சுற்றுறாங்க. பஸ் ஸ்டாப்பில் உக்காந்து பையனும் பொண்ணும் கடலை போட்டுக்கிட்டு தானே தம்பி இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கேயும் வந்து சிங்கிளாக தெரியறது இல்லையே. என்ன சொல்கிறீங்க? ஐயா, ஒரு திருத்தம். நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த 90s கிட்ஸும் பைக்கில் போகிறதில்ல, மாலுக்கு போகிறதில்ல, ஏன் பீச்சிலே உட்காந்து பேசுறதில்ல. டைம் பாஸ்க்கு பேசி 3 மாதத்தில் கழட்டி விட்டு போகிறவன் தான் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். கரெக்ட் பண்ணுறவன் இன்னும் கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கான், முடியாதவன் முடியலாமல் சுற்றிட்டு இருக்கான். இன்னும் ஜோடியாக சுற்றுறவங்களை பார்த்து சிங்கிளாக இருக்கவன் வருத்தப்பட்டு தான் இருக்கான். தம்பி, குத்தம் சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே தான் தம்பி இருப்பான். நம்ம நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 65% இன்னமும் ஜோடியாக தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. 1000 பேர் 1000 சொல்லுவான். ஆனால் வேறு நாடுகளில் அது 90%க்கு மேலே இருக்கே ஐயா. ஆட, முன்ன இருந்ததை விட இப்போ வந்து ஜோடியாக சுற்றுறவங்களுடைய சதவீதம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இன்னும் எத்தனையோ ஊரில் பசங்க சிங்கிளாக தான் இருக்காங்க ஐயா. ஐயா, இந்த நோட் ஞாபகம் இருக்குங்களா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப உங்கள் நோட்டு தான் அது. நல்லா ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பக்கமும் நல்லா ஞாபகம் இருக்குது. நோட்டை எழுதுனதே நான் தானே. அரியர் இல்லாமல் நல்லா படித்து பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போய் நல்ல ஃபிகராக செட் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு எழுதியிருப்பேன். அதெல்லாம் நடந்துச்சுங்களா ஐயா? நடக்கலைன்னு நீ சொல்கிறியா? அரியர் இல்லாமல் நல்லா படிக்கணும்னு சொன்னீங்க, ஆனால் அந்த படிப்பிலேயே உங்களுக்கு 18 அரியர் இருக்குங்களே ஐயா. நல்லா படித்து வேலைக்கு போகணும்னு சொன்னீங்க, ஆனால் அந்த வேலைக்கு போகாமல் ஊக்குவிக்கிறதே நீங்கள் தானே. என்னை கோவப்படுத்தணும்னே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா? எனக்கு அந்த நோக்கம் இல்லைங்க ஐயா, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், அதுதான் என்னோட நோக்கம். இதை கேளுங்க மச்சி, அரியர் கிளியர் பண்ணக்கூடாது, பண்ணுனா வேலைக்கு போகணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாஸ் ஆகாமல் இப்படியே இருந்துடலாம். வேலைக்கு போனால் ரொம்பவே இருக்குமாமே. புரிஞ்சிச்சா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அரியர் கிளியர் பண்ணி வேலைக்கு போயிடக்கூடாது, அப்படி தானே? அதாவது பேட்டியை பெருசாக காட்டணுங்கிறதுக்கோசரம் எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. நோ, ஆதார் இருக்குங்க ஐயா. யோ, 1/2 hour முன்னாடி தானே சொன்னேன், நம்ம டீமில் ஒருத்தனும் கிளியர் பண்ணக்கூடாது, ஒருத்தனும் வேலைக்கு போகக்கூடாது. நோ கிளியர் நோ ஜாப். புரிஞ்சுதா? இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கணுங்கிற கொள்கை தானே முக்கியம். Hey, what's happening? நரேனா கரேனா கிட்டப்ல. ஓ, பதில சொல்லியா? என்ன அப்படியே உட்காந்துருக்க? கேட்குற கேள்விக்கு பதில சொல்லியா? ஆஃப் பண்ண சொல்லு, கேமராவை ஆஃப் பண்ண சொல்லு.
யோ மாயா, டேய் ஹேய் ஹேய் கேமரா கேமரா வா பண்ணு கேமரா வா பண்ணு கேமரா வா பண்ணு ஏய் சொட்ட செருப்புல அடிப்பேன் கேமரா வா பண்ணியா ஏப்பா உலகமே பார்த்துட்டு இருக்கு, செருப்புல அடி பண்ற. போ போ போ. ஐயா ஐயா வாங்க இது என்னய்யா பேட்டி வாங்க எந்திரிச்சு வாங்கய்யா போ நம்ம போவோம்யா அவ்வளவுதான். பேட்டி முடிஞ்சதுல நான் கிளம்பலாங்களா? ஐயா பேட்டி இன்னும் முடியல. நான் இன்னும் கேட்ட கேள்விக்கே நீங்கள் பதில் சொல்லுங்க. சாத்திட்டு உட்காருங்க. ஏன் மாயா, ஐயா சொல்லு கீழே உட்காரியா? அவன் விவகாரமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கான். உனக்கெல்லாம் சேர் போட முடியாது. கீழே உட்காரு அப்படியே. ஐயா இன்னைக்கு பாத்திரம் என்ன என்ன வேணாலும் சரி. அதாவது என்ன மாதிரியே பேசுகிற யாரையோ வாய்ஸ் டப்பிங் பண்ணியிருக்கிறீங்க. இந்த மாதிரியெல்லாம் வாய்ஸ் பண்ணி நீங்கள் பேசும்போது அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அந்த வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணது நான் தான். அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன்? நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தால் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? 10 பைசா யோ மாயா, ஏற்கனவே அவன் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான், நீ வேற பேசி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. சாரி சாரி சத்தமா பேசிட்டோம். யோ, ஒரு பேட்டின்னா நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்பீங்க, அதுக்கெல்லாம் நான் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? அதை சொல்ல வக்கில்லைன்னா எதுக்கு இங்கே வந்த? அதுதான் உன் கடமை, சொல்லணும் நீ தான். யோ, ஒரு வேலை இல்லையன்ட்டு ஃபிகரை பார்க்க போனால் அவளுக்கு பாய் ஃப்ரெண்டு பெஸ்டி அப்புறமே பார்த்தீங்கன்னா அத்தை மகன் மாமன் மகன் அப்படி இப்படின்னு 1008 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிக்கப் பண்ணுறவன் ட்ராப் பண்ணுறவன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக இப்போ அண்ணா பாப்பா லவ்னு வேற புதுசாக சொல்லிட்டுருக்குறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நாளைக்கு ஒரு பெண்ணை பிக்கப் பண்ணினா பிரச்சனை வராமல் இருக்கணுங்கிறத நினைக்கணும். பதில் சொல்ல சொன்னால் அப்படி சப்பக்கட்டு கட்டுறீங்களே. யோ, ஃபிகர் பின்னாடி போனால் செருப்படி வெல்லுன்றேன். உனக்கு புரியலை. ஒரு நாள் ஒரு ஃபிகர் பின்னாடி போய் பாரு, அப்போ புரியும். இது சரியான பதில் இல்லையே. லூசு கம்மநாட்டி மாதிரி பேசுகிறீங்க, சரியான பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு நாள் நீ என்னோட இடத்துல இருந்து பார்த்துட்டு அப்புறமே வந்து என்னோட பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போயிட்டு நீயே சொல்லு. அது என்னால் முடியாதுங்க. அது என் வேலை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கடைப்பிடிக்கிற கொள்கை மாதிரிலாம் என்னெல்லாம் வெட்டியெல்லாம் இருக்க முடியாது. உன்ன மாதிரி ஆளுகிட்ட வெட்டியாக இருந்து ஒரு ஃபிகரை செட் பண்ணி காட்டுன்னு சொன்னால் பயப்படுறீங்களே. தனியா கிடி பிடி பிடி தனியா கிடி என்ன முடியுமா முடியாதா? அவனை நம்மளை கேள்வி கேட்டா நம்மளை விட அவனெல்லாம் நம்மளை கேள்வி கேட்குறானே. என்ன பேட்டியை முடிச்சிக்கலாமா? இது என்னால் முடியாது. ஆனால் இருந்தாலும் ஒரு நாள் உங்களை மாதிரி வெட்டியாக இருந்து ஒரு ஃபிகரை உஷார் பண்ணி நான் காட்டுறேன். நல்லது தம்பி. வெல்கம் டு விஐபி சங்கம். நன்றி 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 நன்றி.